ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 73 சங்கீதம் 25 வசனம். Psalm 73 verse 25. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமும் இல்லை. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு என்று இங்கே சொல்லுகிறார். பூலோகத்திலையும் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. ஆண்டவரை தவிர்த்து வேற எந்த விருப்பமும் எனக்கு கிடையாது அப்படின்றத இங்கே சங்கீதக்காரன் தெரியப்படுத்துகிறார். நிறைய பேருக்கு பரலோகம் போகணுன்னு ரொம்ப ஆசை. பரலோகத்தில் போய் பொற்தள வீதியில் உலாவணும், அங்கே இருக்கிற அநேக வாசஸ்தலங்களை பார்க்க வேண்டும், ஆண்டவர் கட்டி உண்டாக்கின அந்த நகரத்தை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அநேகருக்கு ஒரு ஆசை. சிலர் சொல்லுவாங்க, நான் மேலே போனால் தாவீதை பார்ப்பேன். சிலர் சொல்லுவாங்க, நான் ஆதாமை பார்த்து நீ ஏன் இந்த பாவத்தை செஞ்சாய் என்று நான் கேட்பேன் என்று ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியம் சொல்ல. சிலர் பவுலை பார்ப்பேன்னு சொல்கிறாங்க, சிலர் பவுலை பார்ப்பேன். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியத்தை சொல்கிறாங்க. பரலோகத்துக்கு போனால் நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாரு, பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பரலோகத்தில் இயேசு இல்லைன்னா எனக்கு அந்த பரலோகமே வேண்டாம் அப்படின்றது தான் இங்கே தெரியப்படுத்துகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, பரலோகத்தில் இயேசு இருக்கிறாரோ இல்லையோ, நான் எப்படியாச்சும் நரகத்துக்கு தப்பி பரலோகத்தில் போய் சேர்ந்துடணும். ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ், சேஃபான பிளேஸ், அந்த பரலோகத்துக்கு எப்படியாச்சும் போய் சேர்ந்துடணும். அங்கே இயேசுவை பார்க்குறனோ, பிதாவை பார்க்குறனோ, பரிசுத்த ஆவியானவரை பார்க்குறோன்னு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் அப்படி ஆகிலும் போய் அங்கே சேர்ந்துடணும் அப்படின்னு தான் இன்றைக்கி அநேகர் காணப்படுகிறதை நாம் பார்க்குறோம். ஆனால் சங்கீதக்காரன் அப்படி சொல்லலை. பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பரலோகத்துக்கு வந்தால் நான் முதல்ல பார்க்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவை தான், தேவனை தான் நான் பார்க்கணும். தேவன் அங்கே இல்லை அப்படின்னா எனக்கு பரலோகமே வேண்டாம். இயேசு இல்லாத பரலோகம் எனக்கு தேவையில்லை அப்படின்றதான் சொல்கிறார். கூடவே சொல்கிறார், பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. இன்றைக்கி பூலோகத்தில் நிறைய பேர் வாழ்ந்து சுகித்து இருக்கணும்னு விரும்புகிறாங்க. பூலோகத்தில் நிறைய பேர் குடும்பத்துக்காக வாழணும், மனைவிக்காக வாழணும், பிள்ளைகளுக்காக வாழணும், எதுக்கோ வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாங்க. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, பரலோகத்திலையும் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு? பூலோகத்திலையும் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லை. அப்போ நான் பூலோகத்தில் வாழ்கிறதும் யாருக்காக வாழுகிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துக்காக தான் நான் வாழ்கிறேன், தேவனுக்காக தான் வாழ்கிறேன். ஆண்டவர் அவர் மேல் எனக்கு வாஞ்சையும் விருப்பமும் இருப்பதனால அவருடைய சித்தத்தை செய்யவும் அவருக்கு பிரியமானதை நான் செய்யவும் தான் இந்த பூமியிலே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே தவிர, இந்த பூமியிலே எனக்கு அவரை தவிர வேற விருப்பமே இல்லை. ஆண்டவருக்காக தான் நான் வாழ்கிறேன். ஐ எம் லிவிங் ஃபார் ஜீசஸ். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், இப்படிப்பட்ட ஒரு சாட்சி தான் இங்கே சங்கீதக்காரனுடைய சாட்சியாக இருக்குது. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பூமியில் நம்ம வாழ்கிறோம். எதுக்காக வாழ்கிறோம்? சில சொல்லுவாங்க, என் குடும்பத்துக்காக வாழ்கிறேன், என் பிள்ளைக்காக வாழ்கிறேன், என் வாழ்க்கையில் சில லட்சியங்கள் இருக்குது, அந்த லட்சியம்லாம் நிறைவேறணும், நான் ஊழியம் செய்வதற்காக வாழ்கிறேன் அப்படி கூட சொல்கிறாங்க. நான் ஊழியம் செய்ய வாழ்கிறேனோ, என் மனைவிக்காக வாழ்கிறனோ, என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறனோ, என் லட்சியம் நிறைவேறணுன்றதுக்காக வாழ்கிறனோ. நீங்களும் நானும் யாருக்காக தெரியுமா வாழணும்? கிறிஸ்து இயேசுக்காக தான் நம்ம வாழணும். கிறிஸ்து இயேசுக்காக தான் வாழணும். அதை தான்
ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். பிழைத்திருக்கிறவர்கள் இன்றி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து பிழைத்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் பிழைத்திருக்கும்படியாக தான் ஆண்டவர் நமக்காக அவரையே தன்னுடைய குமாரனையே கொடுத்தார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நான் பார்க்குறோம். அதுக்காக தான் நம்ம வாழ்கிறோமே. பிழைத்திருக்கிறவர் 15ஆம் வசனம் 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்ததே எதற்குன்னு சொன்னால், நீங்களும் நானும் அவருக்காக அவருக்காக. இன்னைக்கு யாருக்காக பிழைத்திருக்கிறோம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் ஆயுசை போட்டு கொடுத்தாருனா என் பிள்ளைகளை எப்படியாச்சும் நான் கரை ஏற்றிடுவேன். தப்பு ஒன்றும் இல்லை. நானே சொல்கிறேன், பிள்ளைகளை கரை ஏற்றுவதோ பிள்ளைகளுக்காக நாம் சில காரியங்களை செய்வதோ தவறு இல்லை. ஆனால் நான் வாழ்கிறதே மனுஷனுக்காகவோ என் பிள்ளைகளுக்காகவோ வாழ்கிறத பார்க்கணும். கிறிஸ்து இயேசுக்காக வாழ்கிற ஒரு அனுபவம், இந்த பூமியில் நான் வாழ்கிறதே அவருக்காக தான் அப்படின்ற ஒரு அனுபவத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை தான் இந்த காலவெளியில் நாம் சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதை தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லை. ஆண்டவர் இல்லைன்னா எனக்கு விருப்பம் இல்லை. பவுல் சொல்கிறார், நான் பூலோகத்தில் இருக்கும் பொழுது இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நான் இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சால் நான் அவரோடு இருப்பேன். இதுதான் பிலிப்பியரில் அதான் சொல்கிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில், நான் பூமியில் இந்த தேகத்தில் குடியிருக்கும் பொழுது இயேசு என்னோடு இருக்கிறார். நான் இந்த தேகத்தை விட்டு குடி போனால் நான் இயேசுவோடு கூட இருப்பேன். இதுதான் காரியம். அப்போ அப்படி தான் நீங்களும் நானும் வாழணும். அப்படி தான் நம்ம வாழணும். ஆனால் பெரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட பரலோகத்தில் நமக்கு எதுக்காக போகிறோம், என்னத்துக்காக போகிறோம், யாரை பார்க்க போகிறோன்றது நம்ம நிதானித்து, முதலாவது நம்முடைய முன்னுரிமை பரலோகத்துக்கு நான் போகிறதுனுடைய நோக்கமே இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டும். அதை தான் நீங்கள் சொல்கிறார், பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு. அது அருமையான தெய்வ ஜனமே, இந்த வசனத்தை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் தந்தருளி ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி, பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமும் இல்லை. இந்த வார்த்தையின் அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளி, நாங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாய் வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபையின் சகாயம் செய்தரலும். ஆசீர்வதியும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தரலும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.